ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி கட்லெட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, ப்ரெட்டு. உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு 3 விசிலுக்கு வைக்கணும். விசில் வரவும் அதை இறக்கணும். அப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெட் அரைச்சி வச்சுருக்கோம், அதோட மிளகா பொடியும் கொண்டு போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போட்டு பிசைகிறதுக்கு ஒரு பெரிய வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஒரு வடைச்சட்டியில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போட்டு பிசைய போகிறோம். இப்போ வதக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம எடுத்து ஏற்கனவே ப்ரெட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து போடணும். இப்போ உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இதில் போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும். இனிமேல் கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக இப்படி உருட்டி வச்சு தோசைக்கல்லில் போய் சுட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு அதை இப்படி தட்டையாக செஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. தோசைக்குள்ளே அப்படியே வைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்லெட் ரெடி ஆகிடும், சாப்பிடலாம். வாங்க, கட்லெட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிடலாம்.